எல்லோருக்கும் வணக்கங்க. இது அந்தாதி அகாடமி. நம்ம நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பற்றினது பார்த்துட்டு இருந்தோம். அவங்க எழுதின 2 பாடல்கள் திருப்பாவை, அப்புறமா நாச்சியார் திருமொழி. அதில் நாச்சியார் திருமொழியில் மொத்த பாடல்களில் 143 பாடல்கள் தான் கிடச்சிருக்கு. அதுபோக திருப்பாவையில் 30 பாடல்கள் அது நம்ம பார்த்துட்டோம். அப்புறமா இவங்களுக்கு 2 பேர், நிறைய பேர் இருக்குது. அதில் இன்னொன்று சூடி கொடுத்த சுடற்கொடி மாதிரியே வைணவம் தந்த செல்வி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அப்புறம் இவங்க கல்யாண வயசு வந்தப்போ ஸ்ரீரங்கநாதரை தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதை முன்னே இருந்த ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். அப்புறம் கண்ணனை நினச்சி ஆயர்பாடி பெண்கள் காத்தியாயினி நோன்பு இருந்து கண்ணனை அடையிறதுக்காக பாட்டு பாடினா மாதிரி தான் இவங்க திருமாலை அடையிறதுக்காக மார்கழி மாதம் நோன்பு இருந்து திருப்பாவை பாடியிருப்பாங்க. அந்த திருப்பாவைக்கு அவங்க வச்ச பேர் சங்கத்தமிழ் மாலை. 30 பாட்டு இருக்கிறதுனால சங்கத்தமிழ் மாலை 30. இவங்க நாச்சியார் திருமொழி அதுக்கப்புறம் எழுதியிருப்பாங்க. அது எதை பற்றினதுன்னா, இப்போ கண்ணன் வருவார், என் கனவுல கண்ணன் வந்தார், இப்படியெல்லாம் நாங்கள் கல்யாணம் பண்ணோம், அந்த மாதிரி தோழிக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த பாட்டெல்லாமே நாச்சியார் திருமொழியில் தோழின்னு தான் நிறைய வரும். நாச்சியார் திருமொழி 646 பாடல்களில் 143 தான் கிடச்சிருக்கு. அதாவது கண்ணனை ரொம்ப லவ் பண்ணி பாடினதுனால 143 சாங்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பாவை 30, நாச்சியார் திருமொழி 143 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த திருப்பாவை மேலே ரொம்ப ஈடுபாடு கொண்டிருந்ததுனால நம்ம ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர் அப்படின்னே ஒரு பேர் இருக்கும். அவருக்கு திருப்பாவை அவ்வளோ பிடிக்கும். அவர் திருப்பாவையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பாவையே வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு சொல்லியிருப்பார் ராமானுஜர். இதுவும் ஒரு பாயிண்டாக நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பெரியாழ்வார், அப்புறம் குலசேகர ஆழ்வார், அப்புறம் நாச்சியார், இவங்க எல்லாருமே திருமொழி எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வரும். அதனால் இவங்க எழுதின திருமொழிக்கு பேர் நாச்சியார் திருமொழி. இது தனியாக பாயிண்ட் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. பாட்டு வரியெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஆனால் எத்தனை பாடல்கள், எப்போ எழுதியிருந்தாங்க, அவங்களோட பேர் என்ன, அதே மாதிரி பெரிய ஆழ்வாருக்கு இன்னொரு பேர் விஷ்ணு சித்தர், அதெல்லாம் முன்னாடி ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து ஷார்ட்ஸ்லையும் பக்தி இலக்கியங்கள் முடிஞ்சால் போடுறேன். நான் நோட்ஸ் எடுத்து வச்ச அளவுக்கு என்னென்ன சொல்ல முடியுதோ அது எல்லாத்தையும் நான் போடுறேன். நன்றி.